இன்றைய செய்திகள். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது, ஒரு அலசல். வணக்கம் நேயர்களே, இன்றைய அரசியல் களத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ள ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி விரிவான பார்வையை இங்கே பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டேயன் அவர்கள் தொடர்பான கைது நடவடிக்கை மற்றும் சட்ட அம்சங்கள் என்ன என்பதை பார்ப்போம். சம்பவத்தின் பின்னணி. கடந்த சில நாட்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அந்த உரையின் போது தமிழக முதலமைச்சர் அவர்களை குறிப்பிடும் வகையில் அவர் பேசிய கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. புகாரும் சட்ட நடவடிக்கையும். இந்த விவகாரம் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட தாவேக வடக்கு மாவட்ட செயலாளர் திரு பாலசுப்ரமணியன் மற்றும் வழக்கறிஞர் விஜி உள்ளிட்ட தரப்பினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புதூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் திருவாளர் ஜானகி அவர்கள் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ மீது இந்திய நீதி சட்டம் பிரிவு 351, 352 மற்றும் 353 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கை. சுமார் 11 மணி நேர தீவிர விசாரணைக்கு பிறகு நேற்று இரவு மருத்துவ பரிசோதனைகள் முடிக்கப்பட்டு விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் தூத்துக்குடி முதலாவது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு கண்ணன் அவர்களும் மார்க்கண்டேயன் தரப்பில் வழக்கறிஞர்கள் அலெக்சாண்டர் மற்றும் பாபு செல்வன் அவர்களும் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நடுவர் திருமதி சுமதி அவர்கள் இந்த வழக்கில் மார்க்கண்டேயன் அவர்களை ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். நடுநிலையான பார்வை. நேயர்களே, ஒரு மக்கள் பிரதிநிதி பொதுவெளியில் பேசும்போது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை குறித்த விவாதங்கள் எப்போதும் ஆரோக்கியமானவை. அதே சமயம் அரசியல் விமர்சனங்கள் என்பது கண்ணியமான எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்பதையே இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கும் இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சம்பவம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.